பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்திருக்கக்கூடிய சோஃபா மாடல் அரசை கண்டிக்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம். மேலும் அவர் குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்திருக்கும் இந்த சோஃபா மாடல் அரசை என கடுமையாக விமர்சித்து வன்மையாக கண்டிக்கிறேன் என குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் பெருகி வரும் விமான பயணிகளின் எண்ணிக்கை, அதே போன்று விமான சரக்கு போக்குவரத்து, எதிர்கால தேவை போன்றவற்றின் அடிப்படையில் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் அவசியம் என்பதை உணர்ந்து கடந்த அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை உருவாக்கியிருந்தது. இத்திட்டத்திற்கு விமான போக்குவரத்து ஆணையம், இந்திய விமான போக்குவரத்து ஆணையம், அதே போன்று மத்திய சிவில் அமைச்சகம் உள்ளிட்டவை ஆய்வு செய்து ஏற்கனவே அனுமதி தந்துவிட்ட நிலையில் தற்போது பல்வேறு சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு சந்தை மதிப்பை விட 3 மடங்கு அதிகமான இழப்பீடு, மறு குடியமர்வு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் கடந்த ஆட்சியிலேயே நடைபெற்றது எனவும் இதற்கு அரசு தரப்பில் அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அற்ப அரசியல் காரணங்களுக்காக இந்த திட்டத்தை கைவிடுகிறேன் என்று சொன்னால் அது அரசுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தும் எனவும் உதயநிதி தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த திட்டத்தை நிறுத்துவதால் சென்னை சுற்றியுள்ள தொழில் நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு வெளியேறும் அபாயமும், புது நிறுவனங்கள் சென்னைக்கு வர தயங்கும் சூழலும் எழுந்துள்ள எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போன்று தமிழ்நாட்டு இளைஞர்களின் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலைய பணிகளை தொடர உடனடியாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் இன்றைய தினம் பரந்தூர் விமான நிலையம் திட்டம் ரத்து செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் தாவேக அரசை கடுமையாக கண்டித்து உடனடியாக இளைஞர்களின் எதிர்காலத்தையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு பரந்தூர் விமான நிலைய பணிகளை தமிழ்நாடு அரசு தொடர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தன் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அன்வர்.